மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, மீண்டும் டான் கல்வி நூறாக 2023ஆம் ஆண்டு 2வது நாள் வகுப்பில் இருக்கின்றோம். ஆகவே கடந்த கால பரீட்சை வினாக்களை பொறுத்த வரைக்கும் 2023ஆம் ஆண்டு பேப்பரில் கடினத்தன்மை இருந்தன மாணவர் கூறியிருந்தார்கள். ஆனால் அப்படியே கடினத்தன்மை இல்லை. ஆகவே அந்த பந்தி வடிவிலையும் கொஞ்சம் நுணுக்கமான கேள்விகள் கேட்கப்பட்டபடியால் அந்த பேப்பர் கஷ்டமண்ட மாணவர் மத்தியில் இருக்கின்றது. என்றாலும் நீங்கள் யூடியூப்பை தொடர்ச்சியாக பார்த்து பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் உங்களுடைய அந்த பேப்பரின் கடினத்தன்மை இலகுத்தன்மையாக மாற்றிக்கொள்ளலாம். அது உங்களோட இல்லான்னு இருக்கு. தொடர்ச்சியாக நீங்கள் பயிற்சி எடுப்பதன் மூலம் உங்களோட தவணை பேப்பர் உங்களோட நடக்கின்ற மாதிரி பரீட்சைகள் மந்த்லி எக்ஸாமுக்கு நீங்கள் நல்ல பொறுப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் கேள்வி போகிறோம். கடந்த வகுப்பு நாங்கள் 10வது வினா வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்று நாங்கள் 11, 12 ஆகிய வினாக்களை விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துங்க. இது நிறவில் பதிவு தொடர்பாக வந்த கேள்வியாக இருக்கு. தனியுடைமை வணிகமாகிய பிரியா ரேடர்ஸ் கன பதிவேடுகளை இப்படி சொல்லுவாங்க. நிறவில் பதிவா பார்ட்மெண்ட்ல வேறு இல்லை பங்குடைமையில சேர்த்து வேறு பேணவில்லை. இவ்வணிகத்துடன் தொடர்புடைய சில தகவல்கள் கீழே தரப்படுகின்றன. இது 31/3/2023, இது 31/3/2022. முன்னுக்கு இறுதி மீதி தந்திருக்கு, பின்னுக்கு ஆரம் மீது தந்திருக்கு. சாதனம் பொறிமற்ற உபகரணங்கள் கொண்டு செல் தொகை தந்திருக்குது 3000, பின்னுக்கு இருக்குது ஆரம்பம், இது 5000. இருப்பு பின்னுக்கு ஆரம் இருப்பு 1500, இறுதி இருப்பு கேள்விக்குறி தரப்படவில்லை. கடம்போட்டம் கட்டுப்பாடு மீதி 1000, 1500. கடன் கொடுத்தம் கட்டுப்பாடு 800, 1200. 31/3/2023 முடிவடையும் வேறு தொடர்புடைய செயற்பாடு செலவுகள் 250. இவ்விட காதில் காசாக செலுத்தப்பட்டிருந்தது. மேலும் இவ்விடத்தில் 3000 ஆனது வியாபார கடன் கொடுத்து சேகரிக்கப்பட்டதுடன் கடன் கொடுத்தவனுக்கு 2500 செலுத்தப்பட்டது. 3 வட்டி கதைக்கணும். எல்லா விற்பனையும் கொள்ளணும் கடன் அடிப்படை செய்யப்படும். காசு விற்பனையோ காசு கொள்ளணும் இல்லை. இவ்விடத்தில் 2250 கிரியமுள்ள உபகரணம் ஒன்று கொள்ளன செய்யப்பட்டிருந்தது. ஆதனம் பொறிமற்ற உபகரணத்தின் அகற்றல் எதுவும் இவ்விடத்தில் இடம்பெற்றிருக்கவில்லை. சொத்துக்கள் வாங்கவும் இல்லை, விற்கவும் இல்லை. சொத்து வாங்கியிருந்தால் அதோட வாங்கினதை கூட்டி இறுதியை கழிச்சா பெருமானத்தை வரும். ஆரம்பத்தோட கொள்ளனை கூட்டி இறுதியை கழிச்சா பெருமானத்தை வரும். ஆதனம் பொறிமற்ற உபகரணத்தின் அகற்றதும் இவ்விடத்தில் இடம்பெற்றிருக்கவில்லை. நிறுவனம் பொருட்களை கிரியத்தில் 25% லாபம் சேர்த்து விற்பனை செய்கின்றது. 31/3/2023 முடிவடையும் வேடத்துக்கான விற்பனை கிரியம் ஜாது. அடுத்த வழி 31 முடியும் வேடத்துக்கான தேரியலாம் மற்றும் உள்ளவான இறுதி இருப்பு கேட்கணும். விற்பனை கிரியம் காணணும்னா அவங்களுக்கு தெரியும். ஆரம்ப இருப்பு 1800 இருக்குது. கடம்போட்டம் கட்டுப்பாடு கணக்கை செய்து நாங்கள் விற்பனையை கண்டுபிடிக்கலாம். கடம்போட்டம் கட்டுப்பாடு கணக்கில் உங்களுக்கு தெரியும். ஆரம்ப மீதி போடுவீங்க 1000, இறுதி மீதி வந்த வேற வேண்டால் மீதி சென்ற செலவு 1500. கடம்போட பெற்ற காசு தந்திருக்குது 3000. காசு கணக்கு வரவு கடம்போட்டம் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு சேர்த்தா இது 4500, 4500. இது வர போறது 3500 விற்பனை. 3500 விற்பனை. கிரியத்தில் 25 லாபம்னு சொன்னால் கொள்விலை 100% என்று எடுப்போம். 25% லாபம். விற்கிற விலை 125%. விற்பனை நீங்கள் 3500 125 பிரிச்சு 100 பெருங்க. 5 பிரிச்சு 4 பிரிக்கினா சரி 2800 நினைக்கிறேன். 2800 லட்சம் ரூபான்னு வரும். 5வது விட சரியான செக் பண்ண. கடம்போட்டம் கண்டுபாடு எதை விளக்கிட்டா? கடம்போட்டம் மீதி வந்த ஆரம்பம் 1000, இறுதி மீதி கடம்போட்டம் சொத்து வரவ மீதி வந்த வர வேண்டாம் மீதி சென்று செல்லாம். கடம்போட்டம் பெற்ற ஆசை இருக்கு 3000. காசு கணக்கு வரவு கடம்போட்டம் கட்டுப்பாடு கணக்கு 3000. 3000 1500 சேர்த்தா 4500, 4500. இதுல வாரது விற்பனை 3500. இனி 3500 சொல்றான். கிரியத்தில் 25 லாபம் என்றால் விற்பனை விலையை 100 இருக்கும். கிரியம் என்ன? கிரியத்தை நீங்கள்
100 எடுத்து லாபம் 25 தான் 125. 125 பிரித்து 100 பெருங்க. பெருக்கினா உங்களுக்கு வர போகிறது 5 பிரித்த 4 பங்கு 2800 பேர் 2800 விடையா இருக்கு. விற்பனைக்கிரியம் கண்டுபிடிச்சிட்டு இறுதி இப்போ நீங்கள் சிம்பிளாக எடுக்கலாம். கொள்ளலாம் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் இதற்கு கடன் போட்டேன் 2800 ஞாபகம் விற்பனைக்கிரியம் ரைட். இனி உங்களுக்கு தெரியும் கடன் கொடுத்த கட்டுப்பாடு கணக்கு செய்தீங்கன்னா கொரோனா வேற கொஞ்சம் அழிஞ்சது இல்லை. அப்போ கடன் கொடுத்த கட்டுப்பாடு கணக்கில் ஆரம்பம் 800 இப்போ என்ன கடன் போட்ட கட்டுப்பாடு செய்து விற்பனை கண்டுபிடிப்போம். கடன் கொடுத்த கட்டுப்பாடு செய்து கொரோனா கண்டுபிடிப்போம். அப்போ ஆரம்பம் 800 இறுதி உங்களுக்கு தெரியும் 1200. மீதி வந்த செலவுனால் மீசண்ட வேற கடன் கொடுத்தவன கொடுத்த ஆசு வந்துருக்கு. கடன் கொடுத்த கட்டுப்பாடு வரவு காசுக்கான செலவு கடன் கொடுத்தவன கொடுத்த ஆசு வந்திருக்கு 2500 கொடுத்துருக்கோம். அப்போ 2500 1200 சேர்த்தோம்னால் 3700 3700. அப்போ 2900 தான் கொள்ளலாம். அப்போ ஆரம்ப இருப்பு 1800 கொள்வனவு 2900 அது சேர்த்தால் 4700. இதுலேருந்து இறுதி இருப்பை கழிச்சு தான் விற்பனைக்கிரியம் 2800 வந்தது. அப்போ இறுதி இருப்பு எவ்வளோன்னு சொல்லும் 1900 பேர் நினைக்கிறேன் பேர் 1900. இனி உங்களுக்கு தெரியும் விற்பனை அந்த 3500 2800 சொன்னால் லாபம் எவ்வளவு வரப்போகுதுன்னு சொன்னால் 700 பேர். அப்போ மொத்த லாபம் 700 ஏனைய வருமானம் ஒன்றும் தரப்படவில்லை. சேப்பாட்டு செலவும் வருமானத்தையும் தான் வரப்போகுது. சேப்பாட்டு செலவு காசாக கொடுத்தது 250 கழிக்கணும். வருமானத்தையே கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பாசிபிள் இப்படித்தான் வருமானத்தையும் தராட்டி சொத்தின் ஆரம்பத்தோட வாங்கின 2250 கிரியமுள்ள புதுசாக வாங்கி இருக்கிறோம். இந்த இருக்கு அவை சேர்த்தம் என்றால் 5250. இறுதியில் 5000 தான் கிடக்குது. இறுதி 5000 250 வருமானத்தை 250 கழிச்சம் என்றால் வரப்போகிறது 200 லாபம். அப்போ மொத்த தேறிய லாபம் 200 இறுதி இருப்பு 1900. டவுட் இருந்தால் கேளும். அப்போ கடம்போட்டம் கட்டுப்பாட்டு கணக்கு செய்து நாங்கள் விற்பனை எடுத்தோம். கடம்போட்டம் கட்டுப்பாடு செய்து விற்பனை எடுத்தோம் 3500. 3500 தான் 125 வீதம் என்றால் 100 வீதம் பார்த்தோம்னா கிரியம் வந்தது 2800. அப்போ மொத்த லாபம் பார்த்தோம் மிச்சம் 20 வீதம் உங்களுக்கு நார்மலாக தெரியும் 700. இனி அதுலேருந்து சேப்பாடு செலவு 250 கழிக்கணும். அது காசாக கொடுத்தது. வருமானத்தை காணணும். வருமானத்தை காணும் தெரியும். ஆரம்பம் எங்களுக்கு 3000 புதுசாக வாங்கின 2250 கூட்டி 5250. 5000 இறுதி நேரம் கழிச்சா 250 கழிச்சால் உங்களுக்கு வர போகிற விடை 200 தெரியலாம். 200 தெரியலாம். டவுட் இருந்தால் கேளும். அடுத்த வினா செல்வோம். விடை 11க்கு 5வது விடை 12க்கு முதலாவது விடை. 13வது வினா இந்த பங்குடைமை தொடர்பாக தொடர்ச்சியாக ஒரு முறையும் கேள்வி வந்து கொண்டு இருக்குது. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவு தெரியும் என அது தொடர்பாக எது எலவை சரியா? லாபநட்டம் சமனாக பயிரப்பட வேண்டும். மூலதனம் சமனாக ஈடுபடுத்தப்பட வேண்டும். மூலதனத்துக்கு வட்டி இல்லை. பங்காளருக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை. மேலேயுமா வழங்கப்பட கடன்களுக்கு 5% வட்டி வழங்கணும். பங்காள பற்றுக்கு வட்டி இல்லை. அப்ப அனைத்து பங்காளம் லாபங்கள் அல்லது நட்டங்கள் சமனா பயிர்வதற்கு உரித்துடையவர்கள். நீங்க வடிவா வாசிக்கணும் கடைசி வரை. லாப நட்டம் சமனா பிரிக்கப்படும். ஆவே ஏ சரி. இழைப்பாரும் பங்காளர்கள் இழைப்பாரும் போது அவரை கொடுக்க வேண்டிய தொகைக்கு வேடாந்தம் 5% வட்டி குறித்திருவேன் என்பது உங்களுக்கு தெரியும். அது 42ஆம் பிரிவு. 42ஆம் பிரிவு. 42ஆம் பிரிவுக்கு அமைய உங்களுக்கு இது கொடுக்க வேண்டிய தொகை வேளாண் 5 வட்டி பெற உரித்திருவீர்கள்.
ஒவ்வொரு பங்காரும் பங்குடைமை வணிகத்தின் முகாமையில் பங்கு பெற்றலாம். ஆனா இது தொடர்பில் ஊதியம் ஒன்றை பெறுவதற்கு உரித்துடையர் அல்ல. வாசிங்க, அவசரமா வாசிக்க கொடுக்குற மாதிரி வந்து ஒவ்வொரு பங்காரும் முகாமையில பங்கு பெற்றார் நிர்வாக வழக்கில் ஈடுபடலாம். ஆனா ஊதியம் ஒன்றை பெறலாம், சம்பளம் இல்லை. சம்பளம் வழங்கப்பட தேவைன்னா படிக்கலாம். சியும் சரி, விடை ஏயும் சி. இப்படித்தான் விட தெரியும். பிக்கு பக்கத்துல அழிய விடுங்க. 42ஆம் பிரிவுக்கு அமைய என்ன போட்டுருவோம், ஏசி மாத்திரை. பதிமூன்றாவதுக்கு ஏசி மாத்திரை. ஏசி மாத்திரை. பதினாலாம் 15ஆம் வினாக்களை விடியளிப்பதற்கு பின்வரும் தகவலை பயன்படுத்துங்க. பங்குடைமை கேள்வி இப்படி பழைய கடந்தால பரிச்சை வினாக்களை கேள்வி இப்படி இருக்கு. பிரியன், லவன், நிலான் ஆகியோர் லாபங்களை சமனா பாய்ந்து பங்குடைமையோனை நடாத்தி வந்தனர். 1/4/22 உள்ளவாறு பங்குடைமையின் மூலதனம் மற்றும் நடைமுறை கணக்கு மீதிகளின் பின்வருமாறு இருந்தன. பிரியன் தந்திருக்கு, லவன் தந்திருக்கு, நிலான் தந்திருக்கு, மூலதன கணக்கு மீது தந்திருக்குது, நடைமுறை மீதி செலவு மீதி. எல்லாருக்கும் சொல்லாட்டியும் தெரியுமா, பிளஸ் பண்ணியிருந்தா செலவு மீதி, பிரேக்கெட் பண்ணியிருந்தா வேறாமை. பங்குடைமை ஒப்பந்தத்தின் படி ஒவ்வொரு பங்கானும் வேடாந்த சம்பளமாக 8 லட்சம் ரூபாவினை மூலதன கணக்கின் ஆரம்ப மீதிக்கு 10% வேடாந்த வட்டியை பெறுவதற்கு உரித்துரையாகும். ஒவ்வொருவருக்கும் சம்பளம் 8 லட்சம், மூலதன கணக்கின் ஆரம்ப மீதிக்கு 10% வேடாந்த வட்டி. பங்குடைமையானது 31/3/2020 முடிந்த வேடத்துக்கு வரைவு லாபமாக 5100 அறிக்கையிட்டிருந்தது. பிரியன் தன சொந்த பணத்திலிருந்து பங்குடைமையின் நடைமுறை வேடத்துக்கான செலவுகளுக்காக 300 செலுத்தியிருந்தார். இது பங்குடைமையின் புத்தகங்கள் பதிவு செய்யும். அப்ப லாப நட்ட கணக்கு வரவு அவருடைய நடைமுறை கணக்குல செலவு வைக்கணும். பதியாம பங்குடைமையின் தன சொந்த பணத்திலிருந்து நடைமுறை வேடத்துக்கு ஒரு செலவு செயற்பாடு செலவுன்னு செய்திருக்கிறார். ஆனா அதை கணக்குல பதியாக வேண்டும். அப்ப லாபம் பிழைக்கும். நிலான் 31/3/2020 நிதியான இறுதியில் பங்குடைய நிலைப்பார்னா இத்திகதில் பங்குடைமை நன்மைப்பானது 1200 மதிப்பிட்டிருக்கு. இது பங்காளி மூலதன கணக்கு சீராக, இது மட்டும்தான் செலவு சொல்லி இருக்கு. மூலதன கணக்கு சீராக பழைய பங்காளி செலவு வைப்போம், புதிய பங்காளுக்கு வர வைப்போம். நிலானு கொடுக்குமதியான தொகையானது அத்திகதியில் கடன் கணக்கு ஒன்றுக்கு மாற்றப்பட்டுள்ளது. பிரியனும் லவனும் லாபங்களை சமனா பகிர்ந்து பங்குடைமையை தொடர்ந்து நடாத்துவதற்கு இணங்கியுள்ளனர். பிரியனின் 31/3/2020 உள்ளபடி நடைமுறை கணக்கு மீதி நிலானின் இழப்பாளர்களுக்கான சீராகத்தின் பின்னர் பிரியனின் மூலதன கணக்கு மீதி நிலானின் கணக்கு மீதி. முதல் நீங்க பிரியன் நடைமுறை கணக்கு மீதியை பார்த்தீங்கன்னா பிரியன் நிலான் தான் விளைகிற. அப்ப நிலான கடன் கணக்கு மீது நீங்க எல்லாம் போடத்தான் வேணும். முதல் நீங்கள் 5100 இருந்து அந்த செலவு 300 கழிச்சிங்கன்னா 4800 வேறு. இந்த 4800 தான் நான் பங்காளிடையே சமனா பயிர். இதுல உங்க சம்பளம் தெரியும், நடைமுறைக்கான மீதி தெரியும். 800 அங்கால 600 அங்கால 400. ஒவ்வொரு பங்காளின் சம்பளம் 800. அப்ப 800 போடுவீங்க. 800 800 800. மூலதன வட்டி சொல்றான் ஆரம்ப மூலதன மீதிக்கு. அப்ப 6000க்கு 10 பார்த்தா 600, 4000க்கு 10 பார்த்தா 400, 2000க்கு 10 பார்த்தா 200. இதோட லாபம் கூட்டணும். திருத்தி வந்த 4500. இப்ப 4800 3ஆக பிரிச்சிங்கன்னா 1600 வேறு நினைக்கிறேன். நம்ம லாபம் நடைமுறைக்கான செலவுக்கு கூட்டம்
இனி அவர் செய்த செலவு அவருக்கு கொடுக்கணும். யார் செய்த செலவு என்றால் பிரியனுக்கு 300 செலவு வைக்கும். முதல் ஆளுக்கு செலவு வைக்கும். பற்றதும் இருக்கா கணக்கில் பற்றதும் இருக்கான்னு பாருங்க. இனி கூட்டி விடும். செலுத்திய சம்பளம் செலுத்திய மூல வட்டி இருந்தா அது வேற வைக்கலாம். வேற வைக்கும். சரியான பாருங்க. ஒவ்வொரு பங்காம் வேடம் சம்பளம் 800 பிரிய நடைமுறைக்கான மீது கேட்டிருக்கு. $5100 லாபம் நாங்கள் 1600 காட்டில் ஏனென்றா நாங்கள் மூல வட்டி சம்பளத்தை கழிக்கணும். மூல அதான் பாருங்க, மூல வட்டி சம்பளம் கழிக்கணும். மூல வட்டி சம்பளம்னா மூல வட்டி எவ்வளவு வந்திருக்கு கணிச்சிங்க 600 400 200. அப்ப 600 400 200 எவ்வளவு 1200 கழிக்கணும். அதே மாதிரி சம்பளம் 800 அவசரத்தை செய்வீங்க, அதை கவனிச்சு கொள்ளுங்கப்பா. அவசரத்துல போட்டு 4000 பிரிச்சு போட்டுருவீங்க. 4000 பிரிச்சு போடல. அது ஏனென்றால் மூலதன வட்டி சம்பளம் லாபத்தை கழிக்கணும், மூல வட்டி சம்பளத்தை கழிக்கணும். இல்லை அவங்களை மூலதன வட்டி 600 400 200. 600 400 200 அதுல 1200 கழிக்கணும். சம்பளம் 2400 கழிக்கணும். மொத்தம் 3600 கழிச்சா 1200 வரும். இந்த 1200 தான் நீங்க 3ஆல பிரிச்சால் 400 ஒவ்வொருக்கும் லாபம். 400 போடுங்க. சரியானே? திருப்பி சொல்றேன். ஆரம்ப நடைமுறை கணக்கு மீதி 800 இருக்குது, 600 இருக்குது, 400 இருக்குது. சம்பளம் என்ன சொல்லுது 800 3 பேருக்கு. அடுத்தது மூலதன வட்டி 600 400 200. அவர் செய்த செலவு 300 கொடுக்கணும். அப்ப 5100 இருந்து அவர்கிட்ட 300 கழிச்சா 4800 சரியா லாபம். அந்த 4800 என்ன செய்யணும் மூலதன வட்டி சம்பளத்தை கழிக்கணும். சம்பளம் அப்ப 3 பேருக்கு 2400 கழிக்கணும். மூலதன வட்டி 1200 கழிக்கணும். 3600 கழிச்சா 1200 வரும். இந்த 1200 3ஆக பிரிச்சா ஒவ்வொரு ஆக்களுக்கும் 400. இனி கூட்டிடுங்க. 2900 வருது பிரியனுக்கு. அடுத்தது உலகிறால் யாரு நிலான். நிலான் என்பது கடைசி, அவரையும் கூட்டி வைங்க. 1800 பேர். எங்களுக்கு இடையில பிரியனுடைய நடைமுறை கணக்கு மீதி 2900 இடையிலக்க 4. என்னென்ன வந்தது ஆரம்ப நடைமுறை கணக்கு மீதி மூலதன வட்டி சம்பளம் லாபம் மற்றது அவர் செய்த செலவு. 2900 4ஆவது விட. நிலாண்ட கடன் கணக்கு மீதி கேட்குறான். அப்ப மூலதன மீதி 2000 கொடுக்கணும். நடைமுறை மீதி கண்டுபிடிச்சிட்டான். மூலதன மீதி 2000தோட நன்மதிப்பு பழைய ஆக்களை செலவு வச்சு புது ஆக்களுக்கு வேற வைக்கணும். லாபண்ட வீதம் புதுசும் சமன் பழசும் சமன். இப்போ நன்மதிப்பு 1100 சமனா பிரிச்சோம்னா 3ஆக பிரிச்சா 400 400 400. அப்போ 400 செலவு வைக்கணும். இவருக்கு வேற வைக்கிறது போய் 2400 கொடுக்கணும். அப்போ 4200 நினைக்கிறேன். விழான கொடுக்க வேண்டிய உரிமையாண்மை 4200. கடன் கணக்கு நிலான் 4200. மூலதன கணக்கு பிரியண்ட மூலதன கணக்கு கேட்கிறான். பிரியனுக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும் மூலதன மீதி 6000 இருக்குது. நன்மதிப்பு பிரிக்க பழைய ஆக்களை செலவு வைக்கணும் 400. திருப்பி வர வைக்கும். வர வைக்க 1200 நன்மதிப்பை சமன்டா 2 பேருண்டா 1க்கு 1 பிரிக்கும். அப்ப 1200 1க்கு 1ண்டா 2ஆல பிரிச்சா 600 வேணும். அப்ப 600 கழிச்சிங்கன்னா
5800 விடை இலக்கம் பாருங்க 5800 5800 4200 ரெண்டாவது விடவே திருப்பி சொல்றேன் நிலான இந்த நடைமுறை கணக்கு மீது கண்டுபிடிச்சு வச்சுக்கிறீங்க 1500 கொடுக்கணும் அடுத்த நிலானுக்குரிய இது கொடுக்கணும் மூலன கணக்கு மீதியை பார்ப்போம் மூலன கணக்கு 2000 இருக்குது நன்மைப்பு செலவழிக்க அவர் மீதியை கூட்டும் அப்ப 2400 வச்சுதான் 2400 அப்ப 1500 2400 வச்சுதான் 4200 கொடுக்கும் அப்ப 4200 அதிகரிக்கும் மூலன மீதி பிரியனை கேட்டால் ஏற்கனவே 6000 இருக்குது நன்மை இப்போ முதல் ஒன்று 400 செலவழிக்கப்பட்டு திருப்பி நன்மை இப்போ வர வைப்போம் அப்போ அதில் அவருக்கு ஒரு 400 செலவழிச்சு 600 வர வைக்க 200 குறைய போகும் இப்போ கழிச்சால் 5800 அவற்ற மூலன மீதி விடை இலக்கம் 15வதுக்கு 2வது விடை 4800 5800 கேள்விதான் பெருசா இருக்கு அந்த விஷயம் சின்ன வேற நாங்க சொன்னால் இந்த லாபம் 5100 சேப்பாடு சில 300 கழிச்சு போட்டு வர போறது எவ்வளவுன்னு சொன்னால் 4800 அந்த 4800 என்ன செய்யணும் மூடன வட்டியை கழிக்கணும் 3 பேட்டையும் சம்பளம் 3 பேட்டையும் கழிக்கணும் இறுதியெல்லாம் விளையாடுற கழிச்சு வாரதைத்தான் நீங்க லாபமா பிரிக்கும் அதான் பிரிச்சு போட்டிருக்கா இது அவசரத்துல நான் கேள்வி செய்யிக்க அவசரத்துல என்ன செய்ய மாட்டா அந்த திருத்தி வர பிரிச்சு போடும் அதை போட்டு காட்டினா அப்படி செய்யக்கூடாது மூடன வட்டியின் சம்பளத்தையும் கழிச்சு வாரதான் நீங்க லாபமா பிரிக்கும் சரி முக்கியமான வேலை பூரம் 16 17ஆம் வினாக்கள் அம்மா PLCயின் கணப்பதிவிலிருந்து 31/3/2023 முடிவடையும் வேடத்துக்கான பின்வருவதாக பிரித்தெடுக்கப்பட்டன விற்பனை 4500 மொத்த லாபம் 2100 ஏனைய வருமானம் 600 வரிக்கு முன் லாபம் 1200 வேடத்துக்கான லாபம் வரிக்கு பின் விளைக்கொள்ளுங்க இடைக்க என்ன இருக்குன்னா டாக்ஸ் முதலா கடந்த கால பரிச்சயங்களை விட்டு இந்த முறை அந்த மொத்த வருமான மொத்த செலவு எடுக்கிறதுக்காக டாக்ஸ் வருமான வரி செலவு வந்திருக்கு இங்க வருமான வரி செலவு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் செலவினமா தான் காட்டும் இந்த வருமானத்துக்கு ஏதாவது செலவாக காட்ட முடியாது இணையதள எண்ணக்க இருக்காமையே செலவாக காட்டத்தான் வேணும் வருமான வரி செலவு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் செலவினம் 31/3/2020 கம்பெனி இயந்திரத்தை 2ஆம் தடவையாக மீள் மதிப்பீடு செய்ய போகுது 700 மெகிய ஒன்று ஏற்பட்டிருந்தது நடைமுறை வேடத்துக்கான லாபம் மருந்து மீள் மதிப்பீடை கருத்து கொள்ளாது கணிக்கப்பட்டிருக்கா சரியா லாபம் கணியை கருத்து கொள்ளாம விட்டான் 31/3/2020 முதலாம் தடவை மேற்கொள்ளப்பட இயந்தது மீள் மதிப்பீடு இனங்களோட குறையானது 300 அப்ப நீங்க 300 கொண்டு வந்து மேல லாபத்தோட கூட்டி போட்டு மிச்சம் 400 கொண்டு வந்து ஏனைய முத்து மடங்கி வருமானது காணும் அப்ப கருத்து முதலா மீள் மதிப்பீடு செய்யும் போது குறை வந்து அது ஏனைய சில காட்டணும் 2ஆம் தடவை மீள் மதிப்பீடு செய்யும் மிக வந்தால் அந்த குறைவானது ஏனைய செலவிலிருந்து கழிச்சு காட்டுவதுடன் மேலே வார அந்த மிகையானது ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்திங்கள் காட்டப்படும் கேட்ட கேள்வி மொத்த வருமானம் மொத்த செலவு மொத்த வருமானம் என்று போடுவீங்க அங்கால மொத்த செலவு எல்கேஎஸ் கொண்டு கம்மியா போடுவீங்க அப்ப விற்பனை மொத்த வருமானம் தெரியும் மொத்த லாபத்துக்கு இடப்பட்ட கேப் வந்து விற்பனை கிரியம் அப்ப அது 2400 மறைஞ்சிருக்கு மொத்த லாபத்துக்கு விற்பனைக்கு இடப்பட்ட வித்தியாசம் விற்பனை கிரியம் ஏனைய வருமானம் 600 மொத்த வருமானம் வரிக்கு முன் லாபத்துக்கும் வரிக்கு இதுக்கு வித்தியாசம் 400 நீங்க எங்கொண்டே காட்டணும்னு சொன்னால் செலவினம் சரி அடுத்தது உங்களுக்கு தெரியும் மீள் மதிப்பீட்டு எங்களுக்கு மிக வந்திருக்கு மிக வந்தால் நீங்கள் இந்த மொத்த வருமானமா காட்டுவீங்க 700 வருமான வரி செலவு 400 காட்டிட்டோம் எங்களுக்கு இடப்பட்ட சேப்பாடு செலவு ஒன்று இருக்கு ஏன்னா மொத்த லாபத்தோடு சேர்த்தோம்னா 2100 600 சேர்த்தால் 2700 வந்துருக்கு ஆனால் வரிக்கு முன் லாபம் 1200 வந்துருக்கு அப்ப இடப்பட்ட கேப் 1500 சேப்பாடு செலவு இருக்கு
அப்படியே கூட்டினீங்கன்னா இது 4300 வரும். இதை சேர்த்தீங்கன்னா 5700 வரும். அப்ப மொத்த வருமானம் 5800 4300 5வது வரும். 16வதுக்கு 5வது வரும். திருப்பி சொல்றேன். விற்பனை வருமானமா காட்டுங்க. மொத்த லாபம் 2000 இடப்பட்ட 2400 விற்பனைக்குரியத செலவினமா காட்டுங்க. ஏனைய வருமானமா காட்டுங்க. அந்த மொத்த லாபத்தையும் ஏனைய வருமானத்தையும் கூட்டி 2100 மறைஞ்சதா 2700. ஆனா 1100 வரைக்கும் இல்லாம இடப்பட்ட இந்த வித்தியாசம் 1500 செயற்பாடு செலவுக்கு காட்டுங்க. இனி 1200 வரைக்கும் இல்லாம அந்த வருமான வரி கழிச்சா பிறகு ஆண்டுக்குரிய லாபம் 800 வந்திருக்கு. இப்ப ஆண்டுக்குரிய லாபம் வரி கழிச்சா அப்ப இடப்பட்ட கேப் 400 வருமான வரி செலவா காட்டும். நாங்கள் முதலாம் மீள்மதிப்பீடு செய்ய மிக பேருந்து குறை வந்தா இப்ப மிக வந்தா நீங்கள் மொத்த வருமானமா காட்டுங்க. அப்ப சேர்த்த மாட்டா 5800 4300 மொத்த செலவு. இனி எங்களுக்கு ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் மொத்த முற்று கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் மொத்த முற்றுமடங்கிய வருமானம் மொத்த வருமானம் 5800க்கும் ஏனைய மொத்த செலவு 4300க்கும் இடப்பட்ட வித்தியாசம் பண்ணிக்கொள்ளுங்க. மொத்த முற்றுமடங்கிய வருமானம் 1500. ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் என்னென்ன தெரியும்னா உங்களுக்கு தெரியும் 700 இருக்குது. இந்த 700 2ஆ பிரியம். முதலாம் மீள்மதிப்பீடு செய்ய குறை வந்தா அதை நாங்கள் ஏனைய சில குறைச்சி காட்டுறோம்னா கருத்து பார்ட்மெண்ட்ல கம்பெனி பிரசன் செய்ய நீங்க ஏனைய சில கழிப்பீங்க. கழிக்க லாபத்தை கூட்டுறா இருக்கும். அவங்க நாங்கள் 300 ஏனைய சில கழிச்சு காட்டுவோம். 400 தான் ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தை காட்ட போறோம். அப்ப 400 எங்க போகும்னா ஏனைய முற்றுமடங்கிய வருமானம். மொத்த முற்றுமடங்கிய வருமானம் மொத்த வருமானத்தை மொத்த செலவு விடப்பட்ட கேப். அப்ப 5500 1500 விடை 400 1500 2வது விடை. மொத்த வருமானம் 16வதுக்கு 5வது விடை 17வதுக்கு 2வது விடை. இல்லையா நீங்க மேலே இருந்து சரியா செய்து வந்தீங்கன்னா இந்த ஏனைய முற்றுமடங்கிய சொல்லப்போனால் மொத்த லாபம் 2100ஓட சொல்ற நோட் பண்ணி வைங்க. மொத்த லாபம் 2000 600 கூட்டுங்க. 2700 அந்த 300 கூட்டுங்க. 3000 3000 செயற்பாடு செலவு அந்த 1500 கழியுங்க. கழிச்சா 1500 வரிக்கு முன் லாபம். அந்த வரிக்கு முன் லாபத்துல இருந்து 1500 400 கழிச்சிங்கன்னா 1100 அந்த 1100ஓட மிச்சம் அந்த 400 சேர்த்தீங்கன்னா 1500 மொத்த முற்று வருமானம். அதில் மொத்த வருமானத்து மொத்த செலவுக்கு விடப்பட்ட கேப் மொத்த முற்றுமடங்கிய வருமானம் கொண்டு வரும். அவை 16வதுக்கு 5வது விடையும் 17வதுக்கு 2வது விடை. சந்தேகம் இருந்தாக்க சூப்பரா ஓகேயா? ரைட் 18வது வினாவுக்கு போவோம். LKS 2 இருப்புகளின் படி பின்வரும் கூற்றுகள் எதுவை சரியானது? இருப்புகளின் கிரியமானது எப்பொழுதும் கிரிய சூத்திரமோனின் அடிப்படையில் கணிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும் இருப்புகளின் கிரியமானது எப்பொழுதும் வளமையான FIFO WGSC முறையை பயன்படுத்தி தான் இருப்பின் கிரியம் எடுப்போம். சரியா? FIFO WGSC. இன்னொன்று உங்களுக்கு தெரியும் இருப்பின் கிரியம் எடுக்க முதல் போனது அடிப்படையில் WGSCன்னா இருப்பு வளங்களுக்கு முதலுக்கின்ற இருப்பின் பெறுமதி இருப்பின் எண்ணிக்கையா பிரிப்பதன் மூலம் பெறப்பட்ட சராசரி விலையில் வழங்கப்படும் பொருளுக்கு விலையிடுறது. இரண்டாவது நாங்கள் இருப்பின் கிரியம் இந்த கொள்னா கிரியம் மாற்றல் கிரியம் ஏனைய கிரியம். கொள்னா கிரியம் மாற்ற ஏனைய மூன்றையும் கூட்டித்தான் நாங்கள் இருப்பின் கிரியம் எடுக்கலாம். கொள்னா கிரியம் மாற்ற கிரியம் ஏனைய கிரியம்.
கொள்ளாக்கிரியம் மூலப்பொருள் தொடர்பான மாற்று ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுறது மிச்சம் ஏனைக்கிரியம் மூண்டையும் கூட்டாலும் பெறலாம். ஆனால் எப்போதும் நாங்கள் கிரிய சூத்திரத்தை அடிப்படையாக கணக்கு பண்ணோம் அந்த கூற்று பிள்ளை. ஆனால் பார்த்தா சரிமா இருந்தாருங்க எப்போதும் அந்த கூற்று சொல் வந்தபடினா பிள்ளையா வந்துட்டு. இரண்டாவது இருப்புகளை தேறக்கூடிய பெருமையை குறைத்தெழுதும் போது ஏற்பட்ட நட்டமானது அது ஏற்பட்ட காலப்பகுதியில் செலவொன்றா காட்டப்பட வேண்டும். இருப்புகளின் தேறக்கூடிய பெறுமதினா உங்களுக்கு தெரியும். அது தேற பெருமை குறைத்தெழுதும் போது அப்ப நான் 10,000 ரூபாய் கிரியம் இருக்குது, 8,000 தேறக்கூடிய பெருமை இருக்கு. அப்ப 8,000 நாங்கள் இருப்பா எடுக்கும் போது வார 2,000 இருப்பு குறை நட்டம் ஏனே செலவா காட்டுவோம். பி என்ற கூட்டி சரி. பழமையான வியாபார செயற்பாட்டின் போது மீளிப்பனைக்காக வைத்திருக்கப்படும் சொத்துக்கள் இருப்புகளாக பழமையான வியாபார செயற்பாடு மீளிப்பனை விற்பனை நோக்கத்துக்காக வைத்திருக்க பொருட்கள், விற்பனை செய்வதற்காக உற்பத்தி செய்யும் நுகர்வதற்காக வைத்திருக்க பொருட்கள், விற்பனை செய்வதற்காக உற்பத்தி செய்யும் முறையில் காணப்படுகின்ற பொருட்கள், இந்த மூணு தான் எல்கேஸ்டண்டுக்குமே இருப்புக்கள். அப்ப பழமையான வியாபார செயற்பாடு மீளிப்பனைக்காக வைத்திருக்கும் சொத்துக்களை இருப்புகளாக கருதப்படும். அதுவும் சரி. விடை பியும் சி. கனவே ஏ போன்றிருப்பேன் பார்த்தா சரி மேத்தான் இருக்கு. ஆனா கொள்ளாக்கிரியம் மாற்றக்கிரியம் ஏனக்கிரியதை கூட்டியும் இருப்பின கிரியத்தை எடுக்க முடியும். மற்றது கிரிய சூத்திரம் வந்திருக்கு. ஆகவே அது எப்போதும் என்ன கூட்டுப்புல எப்போதும் சொன்னபடியான கூட்டுப்புள்ளையா இருக்கு. விடை 18வது 4வது விடை. 18வது 4வது விடை. நியமம் எல்லாம் என்னுடைய டியூட்டர் நீங்க கடந்தால இதை எடுத்து பாத்தீங்கன்னா சரி. எல்கேஎஸ் எல்லாம் மாற்றம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற அப்படின்னா இப்பயும் இருக்கு. இந்த எல்கேஎஸ் 16 மட்டும்தான் மாற்றம். ஞானகி பிஎல்சி ஆனது 1/4/2000 ஆரம்பிக்கப்பட்டது. இக்கம்பெனியானது சாதாரண பங்கு மூலத்தினூடாக முழுமையா நிதியிடப்படுது. சாதாரண பங்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. சாதாரண மட்டும் தான் உங்களுக்கு செலவு, முன்றைய பங்கு மூலம் செலவுதில் இல்லை. பின்வர இந்த 31/3/2023 முடிவடையும் பெறதுக்கான கம்பெனியின் கணா புத்தகங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவையா. காசு விற்பனை 1500, கடன் விற்பனை 3600, கடன் கொடுத்தவனுக்கு கொடுப்பனவு 1600, சேப்பாடு செலவு 1100, செலுத்திய வருமான வரி 200. எல்லா கொள்ளுநர்களும் கடன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டன. இவ்வேடத்தின் சேப்பாடு செலவுகளானது 500 ரூபாய் பெருமானத்தை செலவுகளை உள்ளடக்கியுள்ளது. 31/3/2023 உள்ளவாறு வியாபார கடமுட 900 இருந்தது. முற்பனை செலவுகள் அல்ல சென்மய செலவையும் 31/3/2023 இருந்திருக்கவில்லை. முற்பனை செலவும் இல்லை, சென்மய செலவும் இல்லை. எல்கேஎஸ் காசு பாய்ச்சக்கூறின்படி 31/3/2000 முடிவடையும் வேடத்துக்கான சேப்பா நடவடிக்கையில் உருவாக்கப்பட்ட தேறிய காசு பாய்ச்சலை காணலாம். சேப்பா நடவடிக்கை மூலம் உருவான காசு பாய்ச்சல் செய்யலாம் பாரு. இப்ப உங்களுக்கு தெரியும், முதலாவது வாடிக்கையாளரிடமிருந்து பெற்ற காசு. வாடிக்கையாளர் பெற்ற காசு அப்ப காசு விற்பனை 1500 இருக்குது. கடன் போட்டம் பெற்ற காசு கவனம்னா இந்த இறுதியில கடன் போட்டம் மீது 900 இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்ப கடன் விற்பனை 3600ல இப்பதான் ஆரம்பிச்சேன். அப்ப 3600ல 900 தரணும்டா அவர் எவ்வளவு தந்திருப்பேன், 2700 தந்திருப்பேன். வாடிக்கையாளர் பெற்ற காசு 2700 1500 சேர்ந்தால் 4200. பலங்குணருக்கும் ஊழியத்தையும் கொடுத்தது, கடன் கொடுத்தவனை கொடுத்தது தந்திருக்கு 1600. பலங்குணருக்கும் ஊழியத்தையும் கொடுத்தது 1600ஓட சேப்பாடு செலவு 1100 கூட்டு 1100க்கு பெருமாத்தி இருக்கா 500 பெருமாத்தியை உள்ளடங்கி சொல்லி. அப்ப பெருமாத்தியை நீங்கள் 1100ல இருந்து அந்த பெருமானத்தை செலவு 500 கழிச்சிங்கன்னா 600. அப்ப 600 சேருங்க, 1100 சேர்க்காங்க, பெருமாத்தை கழிச்சு சேருங்க. அப்ப 2000 இருக்கும். கழிச்சம் என்றால் 2000. சேப்பா நடவடிக்கையில் உருவான காசு பாய்ச்சி. சேப்பா நடவடிக்கையில் உருவான காசு பாய்ச்சி என்னென்ன வந்தது? வாடிக்கையாளர் என்று பெற்றதுக்க காசு விற்பனையும் பெறும், கடம்பூட்டம் பெற்ற காசும் பெறும். வழங்குனருக்கு மூலியத்தையும் கொடுத்ததுக்கு என்ன வரும்? காசு கொள்ளாம கடன் கொடுத்தவனுக்கு கொடுத்தது மேல செலவினத்துக்கு கொடுத்தது வரும். இங்க காசு கொள்ளாமில்லை, வழங்குனருக்கு கொடுத்தது வந்திருக்கான் நேரடி 1600, செலவினத்துக்கு கொடுத்த காணிக்க சேப்பாடு செலவு பிரமாதத்துக்கு 500 இருக்கா. பிரமாதத்துக்கு என்ன போவாது? காசு போவாது. அப்ப 500 கழிச்சால் 600. அப்ப 600 போட்டீங்கன்னா எவ்வளவு வர போகுது?
2200 கழிச்சா 2000. அதுலேருந்து எங்களை சேப்பாவரைக்கு உருவாக்கப்பட்ட தேறிய காசு பாய்ச்சலாம் கேட்டிருக்கு. இப்போ உருவான காசு பாய்ச்சல்னா விட 2000. தேறிய காசு பாய்ச்சல் என்றால் செலுத்திய வருமான வரியும் வட்டியையும் கழிக்கணும். கணக்கில் வட்டி தெரியல, வருமான வரி 200 கழிச்சால் 1800. சேப்பா நடவடிக்கையில் உருவான தேறிய காசு பாய்ச்சல். 19வது முதலாவது சேப்பா நடவடிக்கையில் உருவான தேறிய காசு பாய்ச்சல் 1800. 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 அப்ப 4200க்கு என்ன வந்தது? 1500. கடம்போட்டம் பெற்று என்ன வந்தது? 3600. 900 இறுதி கடம்போட்டம் கழிச்சு. அடுத்தது வழங்குனருக்கு ஊழியத்தையும் கொடுத்தது. வழங்குனருக்கு கொடுத்தது போல இருக்குது 1600. ஊழியத்துக்கு கொடுத்தது 600. 2100 பெருமாதத்தை கழிச்சு. அப்ப 2200 கழிச்சா 2000. வருமானியை கழிச்சிங்கன்னா 1800. ரைட், கடைசி வினாக போறோம். அப்ப விடை 19வது முதலாவது. கடைசி வினா போறோம். 20வது வினா. கடைசி 2 நாள் வகுப்புனா கடைசி வகுப்பில் இருக்கின்றோம். அமலா பிஎல்சி ஆனது 1/4/2020 3600 கிரியமான இயந்திரம் ஒன்றை கொள்ளல் செய்தது. இத்திகை இயந்திர பயன்தர ஆயுட்காலம் அதன் எஞ்சிய பெருமை 8 வேடங்களும் 400 இருந்தது. இயந்திரத்தின் பயன்தர ஆயுட்காலம் மற்றும் எஞ்சிய பெறுமதி என்பன 1/4/2022 மீளாய்வு செய்யப்படும். இதற்கமைய ஆரம்பத்தில் மதிப்பிடப்பட்ட பயன்தர ஆயுட்காலம் மற்றும் எஞ்சிய பெறுமதியான முறையை 6 வேடங்கள் 6 லட்சமா திருத்தி அமைக்கப்படும். அதாவது ஆரம்பத்திலே திருத்தி அமைக்கப்படுதா பாருங்க. தொடக்கத்திலே மாறி இருக்கணும். ஆனா 1/4/20 இருந்து 1/4/22 வரைக்கும் பழைய அடிப்படையில் தேர்வு செய்திருப்போம் 2 வருஷத்துக்கு. என்ன ஒன்றும் செய்யலாம். கேட்குறான் புதிய இயந்திரத்துக்கு கேட்குறான் 2022 23ஆம் ஆண்டு. அப்போ நீங்கள் பழைய தேவை பார்த்தீங்கன்னா 3600 இருந்து எஞ்சிய பெறுமதி 400 கழிச்சு 8ஆல் பிரிக்கும். 3200 8ஆல் பிரிச்சோம்னா 400 வரும் தேய்வு. அப்போ 2 ஆண்டுக்கு என்று சொன்னால் 800 செய்யிருக்கும். அப்ப செய்த ஒன்றுக்கு திருப்பி என்ன செய்யலாரா? செய்யலாம். செய்த ஒன்றுக்கு திருப்பி என்ன செய்யலாது? செய்யலாம். ஆகவே பெருமானத்தை திரண்ட பெருமானத்தை எங்களுக்கு 800 இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் செய்த ஒன்றுக்கு திருப்பி செய்யலாம் என்றால் 3600 இருந்து செய்த 800 திருப்பி செய்யலாம் கழிச்சு பேர்ந்து புதிய எஞ்சிய பெருமையை சொல்லியிருக்கிறான். எவ்வளவு எஞ்சிய பெருமை? 600 கழிச்சு பாரத சொல்றான் திருத்தி அமைக்கப்படுது. ஆயுட்காலம் 6 வேடங்களா. அப்ப எஞ்சிய பெருமையா 6 வேடங்களா. ஆரம்பத்திலே மதிப்பிட 6 வேடம் இருக்கணும். 2 வருஷம் ஆல்ரெடி முடிஞ்சால் இருக்க போறது 4 வருஷம். அப்ப 4ஆல பிரிச்சு விட்டீங்க என்றால் 800 600 1400. அப்ப 3600 இருந்து 1400 கழிச்சு வார 2200 4ஆல பிரிச்சிங்க என்றால் 550. பார்த்தால் 550 4ஆவது விட 550,000 4ஆவது விட. திருப்பி சொல்றேன் 1/4/20 இருந்து 1/4/2 வருஷம் செய்துட்டோம். நோமலாத்தை எப்படி பார்ப்போம்னா நேர்கோட்டு முறை 3600 இருந்து எஞ்சிய பெறுமதி 400 கழிச்சு வாரதை 8ஆல போயிட்டா 400 தேய்வு 2 காண்டு செய்திட்டோம்னா 800 செய்யிட்டோம். இது ஆரம்பத்தில் அந்த பயன்தர ஆயுட்காலம் 6 வேடம் 8 வேடம் எடுத்தா அவை 6 வருஷத்துல இப்ப பாவிச்ச 2 கழிச்சால் இனி இருக்க போறது 4 வருஷம். 3600 பெறுமதி மாறையில செய்த ஒன்றுக்கு திருப்பி பெருமாதத்தை செய்யலாது. அப்ப 800 கழிக்கிறோம். புதிய எஞ்சிய பெருமை 600 கழிக்கிறோம். அப்ப 800 1400 கழிச்சால் 2600 சய 800 என்னன்னா 2 ஆண்டுக்குரிய திரண்ட தெய்வு 600 புதிய எஞ்சிய பெறுமதி அதை கழிச்சு வாரது. ஏன் 4ஆல விளைவிக்கணும் விளையாடுவீங்க. ஆரம்பத்திலே 6 வருஷம் மதிப்பிட்டு இருக்கணும். ஆனா 8 வருஷம் மதிப்பிட்டோம். 2 வருஷம் முடிஞ்சுது. அப்ப நீ 6ல இருந்து 2 கழிச்சா 4 வருஷம் முடிஞ்சவனும் செய்யலாம். கதம் முடிஞ்சவனும் செய்யலாம். அவன் இருக்க போற 4 வருஷத்துக்கு பார்த்தோம் என்றால் தெய்வ 550. ஆவே இன்றைய நாள் வகுப்பு இதான் நிறைவேற்றது. இது தொடர்பான நம்முடைய கருத்து பெருமானை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வகுப்பு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் கணக்கு ஆசிரியர் KBK. நன்றி, வணக்கம்.
கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.